ஹலோ செக் செக் ஹலோ செக் கரெக்டாக இருக்கா ப்ராவோ செக் செக் ஹலோ ராயன்ல அப்படி என்னடா ரோஸ்ட் இருக்கு அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. இருக்கு நீங்க எல்லாருமே ஃபயர் விட்ட சீனை நான் மட்டும் கெக்கமுக்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் கெக்கமுக்கல் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஃபைட்டை பாருங்களேன் பா, அப்படியே இந்த ஃபைட்டை பாருங்களேன் பா. இந்த ஃபைட்ல எல்லாருமே டீனா பார்த்து ஃபயர் விடும் போது எனக்கு மட்டும் இந்த காங் ஏதோ அந்த மரத்தை பிடிச்சிட்டு சண்டை போடல அந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம டிஎன் ராயன் படத்தில் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு தனுஷ் மாறனின் ராயன் வருவல். ராயன் ரோஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன்லேருந்தே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம படத்தோட ஒன்லைன் வச்சு டீனா படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ராயனுக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. ராயனுக்கு இன்னொரு தங்கச்சி பிறகுது. ராயனோட அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை பிறகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுக்கப்புறம் ராயனோட அப்பாவும் அம்மாவும் இந்த 4 பேரை வச்சு எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியாம வர்த்தாமே டூரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ராயன் தான் இதுக்கப்புறம் பொறுப்பை ஏற்று இவங்களெல்லாம் நம்ம தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு இதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு நம்ம ராயன் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து இவங்க வச்சு எப்படி பொழைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படி இப்படி கஷ்டப்பட்டு பொழைக்க இவங்க எல்லாரும் அதுக்குள்ள பெரியவங்களா வளர இதுக்கப்புறம் இவங்க உருப்படாத தம்பி ஒரு 7.5 வலிக்க இதுக்கப்புறம் ராயன் எப்படி இந்த 7.5 இருந்து இவங்க குடும்பத்தை காப்பாத்துறாரு, இவன் தம்பிகளை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. பா இது படிக்காதவன் கதைப்பா. இந்த படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல நம்ம டீனாக்கு ஹீரோயின் இல்ல, அண்ணன் பார்க்காத ஹீரோயினாரா வேணாண்டா. எப்பா ஒரு வழியா இந்த படத்துல ஒரு நல்ல விஷயத்த அண்ணன் பண்ணிட்டாரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அண்ணன் எனக்கு ஹீரோயினால என் தம்பிக்கு ஹீரோயின் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் பாலமுரளியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு லவ் போட்டு இதுக்கு ஒரு டூயட் பாட்டை போட்டு அதுக்கப்புறம் என் தம்பி போய் இவ்வளவு போட்ட நம்ம டீனா இந்த படத்துக்கு ஒரு நல்ல டேரக்டரையாவது போட்டிருக்கலாம். ஏன்னா D50 நான் தாண்டா எடுப்பேன், எனக்கு அப்படிதாண்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல டேரக்டரையாவது இந்த படத்துல போட்டு வச்சிருக்கலாம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஐயோ ஹீரோக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஹீரோ அட போடுறேன் அட்டின வெட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலாவது இருக்கணும். ஆனா இந்த படத்துல ஃபைட் சீன் வரும்போதெல்லாம் பூரா பேர் டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. முக்கியமா பார்த்தா நம்ம அண்ணன் ஒரு குத்தூசியை வச்சு எல்லாரையும் குத்தி குத்தி கொன்றாரு, பாக்குற நம்மளையும் குத்தி குத்தி சாவடிக்கிறாரு. சரி இந்த ஃபைட் தான் இவரு டிப்ரெஷன்ல இருக்குன்னா கதை அதுக்கும் மேல டிப்ரெஷன்ல இருக்கு. இந்த படத்துல ஹீரோ நினைச்சது நடந்ததா? இல்ல. தான் தம்பிகளும் உருப்படல, தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு, அதுவும் நடக்கல. எஸ்.ஜே. சூர்யா அதாவது நம்ம வில்ல நினைச்சதா நடந்ததான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்கல. சரி நம்ம போலீஸ் அண்ணன் நினைச்சது நடந்ததான்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்கல. இந்த படத்துல அப்படி யார் நினைச்சதும் நடக்கல. ஏன் இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு போனோம் பாத்தியா, நம்ம நினைச்சது கூட இந்த படத்துல நடக்கல. அப்படி பண்ணி வச்சிருந்தாரு நம்ம டீனா. இப்படி ஒரே வயலன்ஸா போய்கிட்டு இருந்த இந்த கதையில ஒரு ட்விஸ்ட். தான் தம்பிகளே தான் அண்ணனை எதிர்த்து நிக்கிறாங்க. எதுக்காக நிக்கிறானுங்க தெரியாது, எதிரில வருது தான் அண்ணன் தான் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் தான் அண்ணனை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. இந்த 2 பேர் குத்துறது கூட பரவாயில்ல, சரி குத்திட்டாரு நம்ம சந்தீப் பேச ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியல, நம்ம அண்ணனை வேற குத்திட்டமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு தூரம் அண்ணன் வேணான்னு சொன்ன இந்த காளிதாஸ் ஜெயராம் தான் அண்ணனை குத்திட்டு அது பாட்டு திருப்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல நம்ம டீனா படிக்காதவன் படத்தை மட்டும்தான் சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. அண்ணன் வடச்சனையில இருந்து உருவி, அசுரன்ல இருந்து உருவி, இன்னும் பல கேங்ஸ்டர் படத்துல இருந்து எல்லாம் உருவி தான் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. இதுல தான் மாமனார் படத்தான பாஷா படத்துல இருந்து கூட ஒரு சீனை சுட்டு வச்சிருந்தாரு. அதாவது பாஷாவில யார் தெரியுமா அப்படின்லாம் ஒரு மாஸ் சீனை வைப்பாரு. அதே மாதிரி மாஸ் சீன் நம்ம அண்ணன் அப்படியே சுட்டிக்க வச்சிருக்காரு. தான் தம்பி மேல கேஸ் கொடுத்தவங்க கிட்ட அந்த கேஸை திரும்பி வாபஸ் வாங்க சொல்லி கேட்க போற நம்ம டீனா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டோரெல்லாம் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக விடுறாரு. இப்பவே நம்மளுக்கு தோட ஆரம்பிச்சது என்ன, அண்ணன் பண்ண ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா அங்க தங்கச்சி இங்க தம்பி, அவ்வளவுதான் சேஞ்சஸ். கம்மிங் டு எஸ்.ஜே. சூர்யா. ஒரு படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் தான் எப்படி இருக்கணும். இல்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. பார்க்கவே டெரரா இல்லனா அவர் பண்ற விஷயங்களா அட்லீஸ்ட் வில்லத்தனமா இருக்கணும். நம்ம வில்லன் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டரை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா அவரே ஒரு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அந்த 2 பேருக்கு நடுவில் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு ரூட்டு போடுறேன்னு ஸ்கெட்சை எடுத்து அவரு பொண்டாட்டியை கடத்தி அவரை அலற விட்டு யோ ஏயா அந்த ஆள் மேல உனக்கு அப்படி என்னையா கொலவெறி, இவனை போய் அவனா வில்லன் சொன்னா நம்புவானா, குழந்தை கூட நம்பாதியா.
கம்மிங் டு தம்பிகள். தம்பிகள்ல நான் ஒரே ஒரு தம்பியை மட்டும் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா இன்னொரு தம்பியான காளிதாஸ் இந்த படத்துல எதுக்கு வந்தாரு, என்ன பண்ணாரு, அவர் எதுக்காக செத்தாரு அப்படின்னு படம் பார்த்து எங்களுக்கும் புரியல, படத்துல வச்ச டீனாக்கும் புரியல. இப்போ இன்னொரு தம்பியான நம்ம சுதீப் கேரக்டருக்கு நம்ம வந்தோம்னா இந்த கேரக்டரை பத்தி நான் சொல்றதை விட படத்துல டீனாவே இன்னும் தெளிவாவே சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம டீனாம் சொன்ன மாதிரியே சும்மா இல்லாம படத்துல எக்கச்சக்க ஏழ்றைகளை வலிச்சுக்கிட்டு தான் தங்கச்சியை ரேப் பண்ணும் போது மட்டும் சும்மா இருக்கான். டேய் என்னடா கேரக்டர் இது? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. கம்மிங் டு செல்வராகவன். இந்த கேரக்டர் நம்ம டீனா எப்படி எழுதியிருக்காருன்னா இதையும் வேற ஒரு படத்துல இருந்தா உருகி இருக்காரு. விவேகம்ல இருந்து விவேக் கோப்ராவையும் பீஸ்ட்ல இருந்து செல்வராகவனையும் சேர்த்து கலர்ந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் உருவாக்கி இருக்காரு. ஃபுல்லா பில்டப் 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 மட்டும் தான் இந்த கேரக்டர் பண்ணுது. வேற ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கம்மிங் டு இசை புயல் ஏஆர் ரகுமான். படத்துல நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டு பிஜிஎம் எல்லாம் போட்ட நம்ம ஏஆர் ரகுமான் பண்ண தப்பு என்னன்னா கொஞ்சம் அளவு கடந்த பிஜிஎம்மா போட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். படத்துல ஊருப்பட்ட ஸ்லோ மோஷன் ஆனா ஊனா நடக்கிறாரு, ஒரு ஸ்லோ மோஷன் சாட்டை போடுறாங்க, ஒரு பிஜிஎம் போட்டுறாங்க. கண்ணம்மா சீரியல்ல அந்த பொண்ணு நடந்ததை விட அதிகமா நடக்கிறியனா. ஓவராலா இந்த படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த படத்துல பண்ண கேஸ்டிங்கும் அதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ்லாம் கொடுத்த ஆக்டிங்கும் தான். பட் இந்த படத்துல ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னமும் வடசென்னை சைடை அப்படியே போர்ட்ரேட் பண்ணி காட்டுறது தான். வடசென்னை படத்துல கூட அதாவது எம்ஜிஆர் சாகர அந்த ஒரு டைம் லைன்ல தான் இந்த கதை நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வடசென்னை அப்படி இருந்துதான்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ வடசென்னை அப்படிலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தோட டைம் லைன் இந்த நேரத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. லைஃப்பை தொலைச்சிட்டேன், ஒய்ப்பு, என்னடா இங்கிலீஷ் வடச்சென்னையில் இருக்கவங்க இப்படி பேச மாட்டான்டா. டோ டீனா என்னடா பண்ணி வச்சிருக்க? இதுக்கப்புறமா எடுக்கிற படத்துல எல்லாம் தயவு செஞ்சு வடச்சென்னைனாலே ரவுடிசம் இப்படின்னு சொல்லி காட்டாதீங்கடா. டேய் வேணாண்டா, அங்க இருக்கவங்க முன்னேறி எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சுட்டான்டா. இன்னமும் நீங்க இது அரைச்சமாவே போட்டு அரைக்காதீங்கடா அப்படின்றதா என்னோட வேண்டுகோள். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் எனக்கு ஒன்று இருக்கு. அந்த டவுட்டுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் அப்பதான் உங்களை தேடி வரும். அந்த டவுட் என்ன அப்படின்னா ஆமா நம்ம ராயண்ணா தங்கச்சி கல்யாணத்துக்காக ஒரு கடையில கடன் வாங்கினாரு, அதை திருப்பி கொடுத்தாரா இல்லையா? ஒருவேளை அவங்க பார்ட் 2ல வில்லனா வருவாங்களோ? இது பார்ட் 2 வேற தொடருமோ? பட் இருந்தாலும்